இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கை வச்சு வறுவல் பண்ண போகிறோங்க. மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை. இதுக்கு ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு நார்மல் சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. அதுக்கு சக்தி சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு சக்தி சாம்பார் தூள் டேஸ்ட்டு தான் ஆப்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க தூளை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப தேவைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. இல்லை சாம்பார் தூளில் இருக்க காரம் போதும்னா அது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தூளில் இருக்க ராஸ்மெல்லாம் அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மரவள்ளிக்கிழங்கை அப்படியே இதில் சேர்த்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த மசாலாலாம் அதில் படிஞ்சு நல்லா வேகுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிடுங்க. நீங்கள் இந்த கிழங்குலேயே உப்பு போட்டு வேக வச்சுருந்தா இதில் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ்வை சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் வச்சு இடையில கிளறி விடுங்க. அப்பப்போ 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.